இன்னைக்கு எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில எனக்கு நெறைய சிம்ப்டம்ஸ் இருந்தது. இப்போ நான் என்னோட செகண்ட் பிரெக்னன்சில இருக்கேன். ஆனா, எனக்கு எந்த சிம்ப்டம்ஸுமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் அவங்களோட நோ சிம்ப்டம்ஸ் இன் பிரெக்னன்சி வீடியோ பார்த்தேன். ஆனா, ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில அவ்ளோ சிம்ப்டம்ஸ் இருந்து, செகண்ட்ல இல்லாம போகுமா? இஸ் தட் நார்மல்? அப்படின்னு கேட்டாங்க. முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்ல, மெடிக்கல் ப்ரொஃபஷனல் இல்ல. இந்த வீடியோல நான் சொல்ற விஷயங்கள் நான் என்னோட பிரெக்னன்சில கத்துக்கிட்டது. எஸ். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில நெறைய சிம்ப்டம்ஸ் இருந்து, செகண்ட் பிரெக்னன்சில எந்த சிம்ப்டம்ஸுமே இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் தட் இஸ் டோட்டலி நார்மல். ஏன்? ஏன்னா எவ்ரி பிரெக்னன்சி இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் ஒரு பிரெக்னன்சிலையும் உங்களோட ஹெல்த் அண்ட் உங்களோட ஏஜ் அண்ட் உங்களோட கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில உங்க உடம்பு வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு ரொம்பவே ரியாக்ட் பண்ணும். அந்த மாதிரி செகண்ட் பிரெக்னன்சில ஆகாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் சிம்ப்டம்ஸ் நேச்சுரலாவே ஈஸ் ஆஃப் ஆயிடும், இல்ல கம்மியா இருக்கும். பிகாஸ் உங்க பாடி வந்து ஆல்ரெடி அந்த ரியாக்ட் பண்ணி இருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ அதனால அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணாது செகண்ட் டைம் ஆர் ஃபியூச்சர் பிரெக்னன்சிஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. அது தவிர சில சிம்ப்டம்ஸ் வந்து செகண்ட் பிரெக்னன்சில இருக்காது. லைக் பிரெஸ்ட் டெண்டர்னஸ். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில எனக்கு இருந்த ஒரே சிம்ப்டம் அது மட்டும் தான். அதுவும் அந்த ரொம்ப க்ளோஸ் டு த மிஸ்ட் பீரியட். அண்ட் அதுக்கப்புறம் அது இல்ல. பட் செகண்ட் பிரெக்னன்சில அது கிடையாது. செகண்ட் பிரெக்னன்சில சிம்ப்டம் இல்லாம இருக்கிறதுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு. அண்ட் நீங்க அந்த குழந்தையோட ரொம்ப பிஸியா இருப்பீங்க. ஆக்டிவிட்டீஸ்லயும், அந்த குழந்தைக்கு கேர் பண்றதுலயும். அண்ட் அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா டைம் இருக்காது டு நோட்டீஸ் உங்களுக்கு என்னென்ன சிம்ப்டம் இருக்குன்னு. அதனால நீங்க உங்க சிம்ப்டம பத்தி மறந்துடுவீங்க. இல்ல நோட்டீஸ் பண்ணாம விட்டுடுவீங்க. அது கூட ஒரு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க.